அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் கற்பூரம் ஏற்றுவோம். பூஜை பண்ணும்போது அந்த கற்பூரத்தை எப்படி ஏற்றினால் நமக்கு பணக்கஷ்டமே வராது, அதுவும் 7 ஜென்மத்துக்கும் பணக்கஷ்டம் வராமல் இருக்க, நம்மளுடைய சந்ததியினர் சந்தோஷமாக பணக்கஷ்டம் இல்லாமல் வாழணுமா, அதுக்கு இந்த கற்பூரத்தை நம்ம எப்படி தெய்வத்துக்கு ஏற்றுவது, வழிபாடு செய்வது, எதில் வச்சு நம்ம செய்தால் நமக்கு 7 ஜென்மத்துக்கு பண கஷ்டம் வராது, இதுதாங்க உங்ககிட்ட நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் இந்த கற்பூரத்தை ஏற்றினால் மகாலட்சுமி தாய் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறவே மாட்டாங்க. 7 ஜென்மத்துக்கும் பண கஷ்டமே நம்ம சந்ததிக்கு வராது. எப்படின்னா, இந்த ஒரு கற்பூரத்தை இதில் வைத்து ஏற்றினால் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே அது கிடைக்காது. அவங்க செஞ்ச புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தாங்க மகாலட்சுமி கடாட்சம் இந்த கலியுகத்தில் கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. சில பேருக்கு கர்ம வினையின் பயனால் வீட்டில் எந்தவித நல்லதும் நடக்காது. எப்போ பாரு வீட்டில் கஷ்டம். அதுலேயும் முதல்ல இருப்பது பண கஷ்டம், 2வது கடன் சுமை, 3வது பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனை. அது எல்லாத்துலேருந்து விடுபடணுமா அப்படின்னா நமக்கு யார் வேணும்? மகாலட்சுமி தாயோட அனுகிரகம் வேணும். அவங்கள எப்படி நம்ம வீட்டில் நிலையாக தங்க வைக்கிறது? நம்ம எப்படி பூஜை புனஸ்காரம்லாம் செய்வோம், மற்றவங்க செய்கிற மாதிரியே தான் நம்மளும் செய்வோம். ஆனால் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர், அந்த அந்த மெத்தட் சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டான மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் விஷயம். நம்மளும் பண்ணுவோம், அந்தந்த ஓரை இருக்குது, அந்தந்த திதி இருக்குது, நமக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதெல்லாம் கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் அப்படி தான் பண்ணணும், அந்த ரூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம பெரியவங்க இருந்தால் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில வீட்டில் இருக்காங்க பெரியவங்க, ஆனால் சொல்லித்தர மாட்டாங்க. அது என்னவோ எனக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லலாங்க, தப்பு இல்லைங்க. பணத்தை கூட எல்லாரும் திருடுவான், சொத்தை கூட திருடிடுவான், ஏமாற்றி கையெழுத்து வாங்கிடுவான். ஆனால் நம்ம கிட்ட இருக்க மூளை, நம்மளுடைய பிரெயினை, நம்மளுடைய படித்தது, நம்ம கட்டுறது எவனாலும் திருட முடியாதுங்க. நம்மளா மனசு விட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான். அதை சொல்லி கொடுங்கங்க. நமக்கு தெரிஞ்சதை 4 பேர் கற்றுக்கிட்டோம், தப்பு கிடையாது. அவங்க செஞ்சு பலனடையிட்டோம். 4 பேர் நல்லா இருக்கட்டும் மனசார நினைங்க, அதுவே பெரிய புண்ணியங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நமக்கு தெரிஞ்சிச்சா நம்மளோட வச்சுக்கணும், யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் தயவு செய்து நினைக்காதீங்க. நம்ம மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் புண்ணியம் பண்ணுறான், யார் பாவம் பண்ணுறான்ட்டு. அந்த பாவத்தோட அதாவது வெளிப்பாடு தான் நம்ம ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அனுபவிக்கிறது. புரியுதுங்களா? அதனால் நம்மளால் முடிஞ்சது, இன்றைக்கி நம்ம எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சுருக்கோம். ஒரு சின்ன எறும்புக்கு கூட நல்லது செய்யலாம், தப்பு கிடையாது. ஒரு எறும்புக்கு சர்க்கரையை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போடுங்க, அது சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தும். வீட்டில் நான் சொல்லலை, வெளியில் எங்கேயாவது புத்து இல்லைனா காம்பவுண்ட் வால் இருக்கு இல்லையா, அந்த ஓரமாக அங்கே எங்கன்னா எறும்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பச்சரிசி மாவு, பச்சரிசி கோலம் போடுறதெல்லாம் எதுக்கு அந்த காலத்தில் சொன்னாங்க? சரி வாங்க நம்ம விஷயத்துக்கு போ. இப்போது கற்பூரம், அந்த மாதிரி கற்பூரம் வீட்டில் நம்ம ஏற்றுறோம். ஆனால் முறையாக ஏற்றுறோமா, அதுதான் அங்கே கேள்வி. இப்போ கற்பூரம் நம்ம ஏற்றும் போது சாதாரணமாக என்ன பண்ணுவோம், பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு சாதாரணமாக கற்பூரம் ஏதோ கடமைக்கே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஏற்றுறாங்களே நம்மளும் ஏற்றுவோம், கடவுளே எங்களை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு தான் நம்ம ஒரு ஒரு உள்ளன்போட நம்ம கற்பூரம் ஏற்றி பார்த்துருக்கோமா? இல்லை. என்ன சாமி கூப்பிட்டு என்ன பிரயோஜனம், ஏதோ எல்லாரும் கும்பிடுறாங்க நம்மளும் கும்பிடுறோம், அப்படிதான் நிறைய பேர் கும்பிடுவாங்க. தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா, நான் அனுபவிச்சதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த கற்பூரத்தை நம்ம எப்படி முறையாக வழிபடணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை வில்வம் காய். அந்த வில்வ மரம் சிவனுடைய அம்சம், மகாலட்சுமி எப்பவும் அதில் தான் இருப்பாங்க, மகாலட்சுமியுடைய அம்சம் அந்த வில்வம் செடி மரம். நீங்கள் ஒன்றா பாருங்கள், எல்லா ஈஸ்வரன் கோயிலையும் கம்பல்சரி வன்னிய மரம் இருக்கும், வில்வ மரம் இருக்கும். அந்த வில்வ மரத்தில் சிவன் கோயில், சிவனுடைய அம்சம்னு சொன்னேன். வில்வ இலை
வீட்டில் வச்சுருந்தா எந்த தீய சக்தியும் அணுகாது. நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம வில்வ காயை பற்றி பேசலாம். வில்வ மரம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு உங்களுக்கு எப்பவுமே தெரியாமல் பறிக்கக்கூடாது. அங்கே ஐயர் யாராவது இருந்தாங்கன்னா, அர்ச்சகர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு, இல்லைன்னா கீழே விழுந்திருக்கும், அவங்கக்கிட்ட கேட்டு இந்த காய் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டு எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கோங்க. வில்வ காயின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வெறும் ஓடு மட்டும் தான் நமக்கு தேவை. அதில் ஒரு பாதி ஓடு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு கொட்டாங்கச்சி மாதிரி இருக்குங்க அதோட இது. நீங்கள் வில்வ காய் பார்த்துருக்கீங்களா, கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதை வந்து கட் பண்ணால் கொட்டாங்கச்சி, பாதி கொட்டாங்கச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது, அப்படியே அப்படி கீழே அப்படியே சாஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே ஒரு ஸ்டாண்டுக்காக ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை சின்ன அகல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு அது மேலே இந்த வில்வ காயை அந்த பாதி கட் பண்ணோம்ல அதை வச்சுக்கோங்க. இப்போ அதில் என்னென்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஓட்டுக்குள்ளே அந்த பாதி ஓடு தான் இப்போ நமக்கு தேவை. அந்த ஓட்டுக்குள்ளே கொஞ்சோண்டு குங்குமம் போட்டுக்கோங்க, 2 லவங்கம், அப்புறம் பட்டை ஒரு 2, ஏலக்காய் ஒரு 2, பச்சை கற்பூரம் 2, அதுக்கப்புறம் வாசனை நிறைந்த பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா, அந்த ரோஜா ஒரு 2 இதழ் சும்மா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கற்பூரம் சூடம் காட்டுவோம் இல்லையா, அந்த கற்பூரத்தை கூட போட்டுக்கோங்க. இல்லைனா பச்சை கற்பூரமே அதிகமாக இருந்தால் பச்சை கற்பூரமே ஒரு 2 பீஸ், ஒரு 3-4 பீஸ் கூட போட்டுக்கோங்க. அது எரியும் போது அந்த அளவுக்கு வாசனை அது பணத்தை ஈர்க்கும். தெய்வீக சக்தி கொண்டது. இதில் நான் சொல்கிற எல்லா பொருளுமே பணத்தை மேக்னெட் மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு வருங்க, இழுத்துரும், வெளியில் விடவே விடாது. மேக்னெட் எப்படி விடுமா, அதுக்கிட்ட அயன் அட்ராக்ட் ஆகிட்டா அதே தான், அப்படியே மணி அட்ராக்ட் பண்ணுங்க, விடவே விடாது. நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் பூஜை பண்ணி அங்கே நிற்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ ஒரு கட்டி கற்பூரத்தை வேணும்னா அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நீங்கள் இப்போது அந்த இதழெல்லாம் போட்டிங்க இல்லையா, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வில்வ காய் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு குங்குமம், 2 லவங்கம் 2, பட்டை 2, ஏலக்காய் 2, பச்சை கற்பூரம் ஒரு 2 துண்டு போட்டுக்கோங்க. வாசனை இருந்த பன்னீர் ரோஜா இதழ் வேணும், பன்னீர் ஊற்றக்கூடாது, ரோஜா இதழ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த அது உள்ள ஒரு குட்டி கற்பூரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே வச்சுருங்க. பூஜை அறையில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க, எல்லாம் ஓகே. இப்போ அந்த கீழே வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக அகலோ ஒரு கிண்ணமோ ஸ்டாண்டு மாதிரி அந்த ஓடு நிற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா. இப்போது வழக்கம் போல் பூஜை செய்யுங்க. பூஜை அறையில் எப்போவும் அலங்காரம்னு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி செஞ்சுட்டு மற்ற விளக்கெல்லாம் ஏற்றி வைப்போம் இல்லையா, காமாட்சம்மா விளக்கெலாம், அதெல்லாம் இது பண்ணிவிட்டு கடைசியாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், தயார் செஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்கள், வில்வ ஓட்டில் வச்சுருக்க அந்த சூடம், அதை எரிய விடணும், ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு அந்த வில்வத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பூஜை ரூம்லேயே செய்யலாம். உங்களுடைய மகாலட்சுமி படம் எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட மனசார வேண்டுங்க, மனமுருகி வேண்டுனுங்க. அதாவது அந்த கற்பூரம் அதுக்கப்புறம் மனமுருகினா அந்த கற்பூரம் எரிஞ்சிட்டே இருக்கணும். அதுதான் கொஞ்சம் பெரிய பீஸாக பச்சை கற்பூரம் இருந்தால் ரொம்ப நல்லது. வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டுங்க. அந்த நேரத்தில் மனம் வந்து அலைப்பாயக்கூடாது. நம்ம இப்போ ஏற்றுற அந்த டைம் வந்து நமக்கு முக்கியமான தருணம். அந்த நேரத்தில் வேறு எந்த ஃபோன் வந்தாலும் எந்த ஒரு காலிங் பெல் அடித்தா கூட நீங்கள் எந்திரிச்சு போகக்கூடாது, அப்படியே உட்காந்துடணும், எந்திரிக்கவே கூடாது. பூஜை முடிகிற வரை எந்திரிக்கக்கூடாது, சொல்லிவிடுங்க உங்கள் வீட்டில் யார்கிட்டயாவது. அதுக்கப்புறம் வேண்டிட்டு கடைசியாக என்ன பண்ணோம், நீங்கள் ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு பூஜையை நிறைவு செஞ்சுருங்க. எவ்வளோ பெரிய பண கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, இந்த சின்ன வழிபாடு உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த கற்பூரத்தை எந்த நேரத்தில் எந்த கிழமையில் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால், வாரந்தோறும் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு, அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு, இந்த 2 நேரத்தில் தான் நாம் இந்த இந்த வில்வ ஓட்டில் அந்த நான் சொன்ன ஐட்டம்லாம் வச்சு கற்பூரம் ஏற்றணும். மற்ற நாளெல்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கற்பூரம் எரியும் வரை நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை முழு மனதோடு இருக்கணும். அலைப்பாய விடக்கூடாது. 5 நிமிடமாவது உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள், நம்பிக்கையோடு வையுங்கள். பூஜை முடிஞ்சிடுச்சா அப்படியே விட்டுடுங்க, எதுவும் பண்ணாதீங்க, அந்த ஓட்டை அப்படியே விட்டுடுங்க. அடுத்து மறுநாள் ஆகிடும் இல்லையா, அப்போ அந்த வில்வ ஓடு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அதெல்லாம் சாம்பல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. அவ்வளோதான். அந்த வில்வ ஓட்டையை அடுத்த வாரமும் நம்ம அந்த இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும்
இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுவோம் இல்லையா, கற்பூரம் ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய பண கஷ்டம் தீரும் வரை ஒரு வேண்டிக்கோங்க. ஒரு 5 வாரம் செய்கிறேன், உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை வாரம் தோணுதோ செஞ்சுக்கோங்க. ஒரு 11 வாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விருப்பம் போல் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நிச்சயம் சொல்கிறேன், நல்லது தான் நடக்கும். அதோட இதை நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, பச்சை கற்பூரம், ஏன் புதன்கிழமை சொன்னேன் அப்படின்னா, புதன்கிழமை புதன் ஓரை. புதன் ஓரைன்னா அன்னைக்கு பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த நாள். அதனால் நம்ம அன்னைக்கு பண்ணால் ரொம்ப நல்லது. அதுவும் காலையில் 6 மணி இல்லை மாலை 6 மணி. இந்த டைம் மட்டும் மறந்துடாதீங்க. செஞ்சிங்கன்னா அப்படியே கண்டினியூவாக செய்யுங்க. வீட்டில் யார் செஞ்சாலும் பரவாயில்ல, அதுவும் அந்த வீட்டில் இருக்க பெண்கள் செய்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.